ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. நான் கேட்குறேன், பெண்கள் கிட்ட 30,000 40,000 கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கி தருமே, என்னமானா அந்த பொருள் உங்களுக்கு பயன்படுத்த தெரியுதா? 30,000 கொடுத்து வாங்கி தர ஃப்ரிட்ஜில் என்ன வைக்கிறீங்க நீங்கள்? தவுல சட்டியில் தோசை மாவு, 2 இஞ்சி, 4 தக்காளி, பழைய குழம்பு கொஞ்சம். இதே 2 நாள் எங்கள் ஃப்ரிட்ஜை ஆம்பளைங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஊருக்கு போங்களாம். எங்கால் ஏற்றுவான் உள்ள கேஸா, எம்ஹெச்ஏ விஎஸ்ஓபி கேஎஃப்னு ஏற்றுவான். நீங்கள் வச்சுக்கிற ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜு கப் அடிக்கும். நாங்கள் வச்சுக்கிற ஃப்ரிட்ஜு தந்தா சும்மா பாட்டிலோட பாட்டில் கிளிங் கிளாங் கிளாங் கிளாங்கணும். குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்படி நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. உடனே போன் வரும், நான் கிளம்பிட்டேன் சாயங்காலம் வந்துருவேன். அடிச்சு புடிச்சு கிளீன் பண்ணுவான் சார். வீட்டை பெருக்குவான், தொடப்பான், சாம்பிராணி போடுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டான். சரி, அவன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு வெளியே வந்து சட்டையை பிடிச்சிட்டா. நீ சிகரெட்டு பிடிச்சதானே? இவனுக்கு சாக்கு, எப்படா கண்டுபிடிச்சா? எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டோமே, சரி குற்றத்தை ஒருத்தர் காலில் ஊந்துருவோம். எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சுட்டேன். தெரியாமல் பண்ணிட்டோம்மா. எப்படிமா கண்டுபிடிச்சேன்? ஒன்றும் இல்லை, கிச்சனில் வச்சுட்டு போன வத்தி பெட்டியில் 68 குச்சி வச்சுட்டு போனேன், 5 குச்சி குறையுது. அடிப்பாவிகளா, வீட்டில் இருக்கிற வத்தி குச்சியை கூட கணக்கு பண்ணி வச்சு நம்ம உயிர் எடுக்கிற இவங்களா சார் குடும்பத்தை பார்த்துக்க போறாங்க? ஒத்துக்கவே முடியாதுப்பா. ஐயோ, ஆண்களுடைய வாழ்க்கைன்றது அவங்க ஸ்டார்டிங்ல சொன்னாங்களே, நீ மீச வச்சு ஆம்பளையா இருந்தா, மீச வச்சு ஆம்பளையா இருந்தா. சபதம் போட்டாங்க, பெண்கள் சபதம் போடுவாங்க. என்ன சபதம் போடுவாங்க? கண்ணகி பார்த்ததுல நீங்க இதுல வந்து இந்த கண்ணகி சிலப்பதிகாரத்துல என்ன பண்ணாங்க? பூம்புகார் படத்துல தேரா மன்னா செப்புவது உடையல்னு ஒரு பெரிய டயலாக் பேசுவாங்க. நேர்த்தியா, பாண்டியா நீ செய்தது நியாயமா? உன் கையில் இருக்கிற சிலம்பு சாதாரண சிலம்பு அல்ல, இதோ நான் வச்சிருக்கேன் போட்டு உடைப்பாங்க, துஷ்னு உடைக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமேன்னு பாண்டிய மன்ன தப்பான தீர்ப்பு சொல்லி அப்படியே விழுந்து சாவான்பா. இப்படி அதே இடத்துல சாவான் அவன். மானஸ்தான் செத்தான், எனக்கு என்ன இருக்குது, பரவாயில்ல விடு. ஆனா அப்படி கம்பீரமா வசனம் பேசுவாங்க பெண்கள். ஆம்பளை நாங்க பேசுனது இல்லையா? அவங்க போடுற சபதம் பூரா ஒப்பு சப்புல சபதமா இருக்கும். ஆண்கள் நாங்க போட்டோம்ல சபதம், ஏய் நீ இடிச்ச ஒரு வீட்டை இல்ல, ஒரு அன்பு தங்கச்சி உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை, ஒரு ஆசை தாய் உன் மேல வச்சிருக்க அன்பை, ஒரு நண்பன் உன் மேல வச்சிருக்க நட்பை, இன்னைக்கு பணம் பேர் புகழ் இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்து கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்ட சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட. அசோக், இந்த நாள் உன் கேண்டல்ல குறிச்சு வச்சுக்கோ. எப்படா இவனுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிங்க? அடுத்த வருஷம் அவனுக்கு தானே வரானுங்க. நல்லா கேட்டு பாரு. நீ டேன்னு உடனே பாதி உயிர் போயிடுச்சு. முதல்ல நீ எப்படி கோட்டு போட்டு என்னை பேச்சாளரா நிக்க வச்சியோ, அதே மாதிரி நான் கோட்டு போட்டு உன்னையே பேச்சாளரா, நீ நடுவரா உட்காருவா, நான் பேச்சாளரா வரணுமா? இது நான் சொன்னது இல்லைங்க, பகவான் கிருஷ்ணன் சொன்னது. பகவான் கிருஷ்ணன் சொன்னார். என்ன சொன்னார்? எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது ஏதோ நீங்க என்ன ப்ரோகிராமுக்கு கூப்பிட்டது. எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது. இப்ப நான் நடுவரா இருக்கிறது, நீ பேச்சாளரா இருக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். எது நீ நடுவரா இருந்து அடுத்த வருஷம் அவங்க என்ன நடுவரா கூப்பிடுறது. இன்று உன்னுடையது, அடுத்த வருஷம் என்னுடையதா ஆயிடும். பரவாயில்ல, நாளைக்கு உன் பொண்டாட்டி மாட்டு போகுது. சரி ரைட், ஏதோ யாரோ ஒரு குடும்பமா தீர்ப்பு சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஆண்களுடைய அவங்க கேட்டாங்கல்ல, நீ ஆம்பளையா இருந்தா பெரியவனா, மீச வச்சு ஆம்பளையா, மீச வச்சு ஆம்பளையான்னு. இங்க இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் பாவம் சார். நீங்க யோசிச்சு பாருங்களா, சின்ன வயசுல நம்மளால நிம்மதியா அழ முடியாது. ஒரு ஆம்பளை அழக்கூடாதுன்னு சட்டம் வச்சுக்கிறானுங்க. ஆம்பளை அழுதா அது குத்தம். ஒரு ஆம்பளை அழ முடியாது. நம்மளால ஒரு பிங்க் கலர் சட்டை போட முடியாது. நம்மளால வெளியே சந்தோஷமா ஒரு ஐஸ்கிரீம் நிம்மதியா உட்காந்து தின்ன முடியாது. நீ ஆம்பளை புள்ளியாண்டி இப்படி ஐஸ்கிரீம் தின்ற, ஆம்பளை புள்ளியாண்டி அழுது நிக்கிற, ஆம்பளை புள்ளியா நீ ஆம்பளை. ஏய், சாவு வீட்டுல போனா கூட நம்மளால அழமாட்டா தெரியுமா? இப்படி துண்டு எடுத்து வாயில வச்சுக்குவோம். எல்லாரும் அழுவாங்க, நம்மால் துண்டு எடுத்து வாயில வச்சுக்கிட்டு என்ன காரணம் தெரியுமா? அடிச்ச சரக்கு வாட வெளியே தெரியக்கூடாதுன்னு. ஆணோட சோகம் என்னைக்குமே வெளியே தெரிஞ்சதில்ல. அது உள்ளுக்குள்ளேயே இருந்து புழுங்கி புழுங்கி தன் குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரே ஜீவன் யாருன்னா அது ஆண் தான். மதன் அவர்களுக்கு ஆண்களின் மனசு யாருக்கும் கேட்கறது இல்ல, கஷ்டத்தோடயே வாழ்றான். நீங்க ஆண்களின் உழைப்பேன்னு தீர்ப்பு கொடுங்க, இல்ல பெண்களின் பொறுப்பேன்னு தீர்ப்பு கொடுங்க, ராமாயணமா மகாபாரதமான்னு தீர்ப்பு கொடுங்க, மாமியாரா மருமகளான்னு தீர்ப்பு கொடுங்க, பழைய பாட்டா புது பாட்டான்னு தீர்ப்பு கொடுங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. பேசின பேமெண்ட்டை கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த ஊர் பொதுமக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, மல்லிகை சாமான் ஏறிடுச்சு, காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் விலை ஏறிடுச்சு. இந்தியாவில் இதுவரை விலை ஏறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளரின் பேமெண்ட் மட்டும்தான். நீங்க கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இசை கலைஞர்களுக்கும் ஆடியோவுக்கும் பொருந்தும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல உற்சாகமான ஒரு கைத்தறல் கொடுக்கலாம் மதன் அவர்களுக்கு. அப்படி என்ன போய் நிறுத்தினார் பாருங்க, ஒரு கிரேட் ரைட். அப்படி எல்லாருக்கும் கம்மியா. ரொம்ப நன்றிண்ணா. ரைட்.